ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்ப ஹெல்த்தியான பேரிச்சம்பழம் பாதாம் மில்க் ஷேக் செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போது இந்த மில்க் ஷேக் பண்ணுறதுக்கு நான் இன்றைக்கி ஒரு 15 டேட்ஸ் எடுத்திருக்கேன். டேட்ஸில் உள்ள சீட்லாம் ரிமூவ் பண்ணி வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அதில் கொஞ்சமாக பால் சேர்த்து ஒரு நைட் ஃபுல்லாக ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிவிடுங்க. அடுத்ததாக இப்போ நம்ம பாதாம் சேர்த்துக்கலாம். அதே போல் ஒரு 15 பாதாம் எடுத்திருக்கேன். அதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து ஒரு நைட் ஃபுல்லாக ஊற வச்சிடலாம். இப்போ நம்ம நைட் ஊற வச்ச பாதாம் காலையில் நல்லா ஊறி வந்திருக்குங்க. இப்போ இதோட ஸ்கின்னை ஈஸியாக ரிமூவ் பண்ணிடலாம். ஸ்கின்னை ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்ததாக நம்ம ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ண டேட்ஸை பார்த்துடலாம். பாருங்கள், டேட்ஸ் பால்லையே நல்லா ஊறி இந்த மாதிரி சாஃப்டாக வந்துடுங்க. இப்போ நமக்கு எல்லாம் ரெடியானதும் நம்ம மில்க் ஷேக் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. ஜாரில் நம்ம ஊற வச்ச டேட்ஸை சேர்த்துக்கலாங்க. அடுத்ததாக பாதாம் சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு இதை ஒரு நல்ல பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். பாருங்கள், இந்த மாதிரி நல்ல ஒரு பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேங்க. இப்போ இதில் நம்ம ஒரு கிளாஸ் சில்லுன்னு காய்ச்சின பால் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ இதை நல்லா பிளெண்ட் பண்ணிக்கலாங்க. இப்போது இதை நல்லா பிளெண்ட் பண்ணியாச்சுங்க. நான் சுகர் இதுக்கு சேர்க்கலை, ஏன்னா டேட்ஸில் ஏற்கனவே ரொம்ப ஸ்வீட்டாக இருக்கும். அதனால் இதில் இருக்க ஸ்வீட்டே நமக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ இதை ஒரு சர்விங் கிளாஸ்க்கு மாற்றிடலாம். அவ்வளோதான், நம்மளோட ரொம்ப ஹெல்த்தியான பேரிச்சம்பழம் பாதாம் மில்க் ஷேக் ரெடி ஆகிடுச்சு. இது கொஞ்சம் கார்னிஷ் பண்ணுறதுக்காக மேலே கொஞ்சமாக பாதாம் பேரிச்சம்பழம் சேர்த்துக்கலாம். அவ்வளோதான். ரொம்ப ஹெல்த்தியான இந்த பேரிச்சம்பழம் பாதாம் மில்க் ஷேக்கை நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் என்ன வீடியோஸ் அப்லோட் பண்ணாலும் உங்களால் தொடர்ந்து பார்க்க முடியும். இவ்வளோ நேரம் என்னுடைய இந்த வீடியோவை பொறுமையாக பார்த்ததற்கு நன்றி.